ஹாய் சொன்னாங்களே, இன்னைக்கு வந்து ஈவினிங் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போன ஏரியா தான் வந்து டெக்ஸ் வேலி. நாங்கள் அங்கே என்னென்ன செட் அவர் பண்ணியிருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம டெக்ஸ் வேலி உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு போனதும் பசிக்குதுன்னு சொன்னால் நாங்கள் ஈவினிங் எதுவுமே வந்து சாப்பிடாம போயிட்டோம். ஸோ நான் டீ வித் ரஸ்க்கு சாப்பிட்டேன். பாப்பா வந்து டீ சூடாக இருந்ததுனால டீ குடிக்கல, ஏன்னா அவளோட கண் ஐஸ்கிரீம் மேலே தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அவள் ராகி பிஸ்கெட் மட்டும் ஹெல்தியானதாக அவள் சாப்பிட்டா. ஆக்சுவலி அதுவும் வந்து அவளுக்கு நான் புட்டு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு என் பிஸ்கெட்டை புட்டுற அப்படி இப்படின்னா, அதுக்கப்புறமா நான் கேட்டதும் எனக்கு ஊட்டி விட்டுட்டா. அதுக்கப்புறம் அடம் பண்ணி எப்படியோ ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டாச்சு. ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி நானும் அவளும் ஷேர் பண்ணி மாற்றி மாற்றி நல்லா ஐஸ்கிரீமை வந்து நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஆனால் இன்னையே வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக எங்களுக்கான ஒரு மெமரபிள் ஒரு டேவாக தான் இன்றைக்கி இருந்துச்சு. அங்கே ஒரு பூனை இருந்துச்சுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அது பண்ண சேட்டை இருக்கே, அது ஹீராவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் அந்த பூனை பட் ஸோ க்யூட்டில், நீங்களே பாருங்களேன், உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன் நான். ஹீரா அதுக்கப்புறமா வந்து பெரிய குளோபல் மார்க்கெட் உள்ள போயிட்டுருக்கா. அவன் நடைய பாருங்க, அங்கே போனதும் உடனே அந்த கார் ஓட்டணும் அதை ஓட்டணும்னு சொல்லி ஒரே குஷிங்க. ஃபைனலாக அந்த காரையும் ஓட்டியாச்சு. ஓட்டி முடிச்சுட்டு டெக்ஸ் வேலியை ஒரு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபுல்லாக அந்த வியூ எல்லாம் ஒரு வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு ட்ரெயின் இருக்கும். பட் ஆல்ரெடி அவள் போயிருக்கிறா அப்படின்றதுனால நான் அதில் கூப்பிட்டு போகல. ஆனால் அதுக்கும் ஒரே அடமாக தான் இருந்துச்சு, கூட்டிகிட்டு போன்னு. அப்புறம் ஃபைனலாக எங்கள் ஸ்கூட்டி எங்கே இருக்குன்னு கண்டுபிடின்னு கரெக்டாக போய் ஸ்கூட்டி ஆண்ட நின்றுட்டா. தென் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. இன்னைய டே ரொம்ப சூப்பராக போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.